பண்ண முடியுமோ ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இப்போ இங்க கை வச்சு நல்லா ஸ்ட்ரெச். இந்த எல்போவை யூ ஷுட் கிவ் புஷ். இது வந்து இந்த சயாட்டிக்காலா இருக்கிறவங்களுக்கு தே ஃபீல் டோட்டல் ரிலாக்ஸ்ட். இப்போ இந்த 2 எல்போவும் பேக்ல தள்ளி இங்க வரும். இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணும். இந்த 2 எல்போவும் பேக்ல தள்ளி இப்படி ட்விஸ்ட். அப்புறம் இந்த லைட்டா மடக்கி இந்த கால் இந்த மாதிரி லைட்டா இது மடக்கிட்டு, அதுவே இந்த காலை மடக்கிட்டு, இதுல வந்து மடக்கிற காலை விட நீட்டி இருக்கிற கால்ல தான் you should feel the stretch. இது வந்து ஸ்டாண்டிங்ல நல்லா இந்த மாதிரி கையை வந்து பேக்ல தட்டிட்டு இப்படி மூவ் பண்ணும்போது அந்த நர்வ் வந்து இங்க இருக்கிற நர்வ் வந்து நல்லா மூவ் ஆகும். இது வந்து ஸ்டாண்டிங்ல. இப்போ பேக்ல வந்து ஃபுல்லா இப்படி இந்த டோ வந்து கீழே இருக்க மாதிரி we should give stretching. டோ வந்து கீழே இருக்கணும், நல்லா ஸ்ட்ரெச். முடியல அப்படின்னா டோ கீழே கூட வச்சுக்கலாம். ஒரு சிலரால இப்படி லிஃப்ட் பண்ண முடியாது இல்லையா, அவங்க வந்து they can keep down. இந்த மாதிரி இங்க பண்றச்சு இங்க ஃபுல்லா ஸ்ட்ரெச் ஆகும். சரியா? இப்போ இதுக்கு ஆப்போசிட்டா நல்லா கொஞ்சம் லைட்டா, ரொம்ப அவங்களால பண்ண முடிஞ்சா ஓகே, இல்லைன்னா லைட்டா இதெல்லாம் வந்து நல்லா லூசன் பண்ணும். அந்த அந்த இது வந்து ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி இப்போ மடக்கிட்டு இந்த ஸ்ட்ரெச் இப்படி இந்த கால் வந்து உள்ள போயிடணும். ஸ்ட்ரெச் திரும்பி ஸ்ட்ரெச். அதே மாதிரி இத இப்படி மடக்கிட்டு ஸ்ட்ரெச் பண்ணணும். இங்க இருந்து you should have the full the நேரா இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணும்போது சயாட்டிகா நர்வ் வந்து ரொம்ப ட்ரபிள் கொடுக்காது. ஸ்ட்ரெச் பண்ணி இங்க இருந்து they should have the full. இங்க கால் உள்ள வச்சுட்டு இப்படி ஸ்ட்ரெச். இந்த கால் உள்ள வச்சுட்டு இப்படி ஸ்ட்ரெச். காலை நீட்டிட்டு இந்த மாதிரி கம் இப்படி. இதெல்லாம் நார்மலா இருக்கவங்களால பண்ண முடியும். பட் இந்த சயாட்டிக்கல் இருக்கும்போது பண்றது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இங்கெல்லாம் இழுக்கும். they should have the pull. ஒரு சிலருக்கு both the side இருக்கும், ஒரு சிலருக்கு ஒரு சைடு மட்டும் தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி கால் கிராஸ் பண்ணி இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி இந்த காலை கிராஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரெச் பண்ணணும். மாதிரி இது வந்து சயாட்டிக்கா இருக்கும்போது இதெல்லாம் பண்றது ரொம்ப டஃப்பா இருக்கும். இவ்வளவு தூரம் மடக்க முடியாது. படுத்துட்டு உள்ள கை விட்டு இந்த மாதிரி தலையை தூக்க முடியல அப்படின்னா கீழே இருக்கலாம். இல்ல தலையை தூக்கி நல்லா அப்படி ஸ்ட்ரெச் கொடுக்கும்போது இந்த இடம் ஃபுல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இந்த மாதிரி உள்ள கை விட்டு இத வந்து ஸ்ட்ரெச் கொடுக்கணும். தலையை தூக்க முடியல அப்படின்னா கீழே வச்சுக்கலாம் இந்த மாதிரி. அப்புறம் இங்க ஒரு கால் மடக்கிட்டு மடக்கின கால் அப்படியே இருக்கணும். இது வந்து நீளம் அப்படி 90 degree. அப்புறம் படுத்துட்டு இந்த பேபி போஸ் இந்த மாதிரி இதுல you should move. இங்க ஃபுல்லா ஸ்ட்ரெச் தெரியும். இதுல எப்படி தெரியும் அப்படின்னா சயாட்டிக்கல் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு they can feel மாதிரி
இப்போ இதுல வந்து இந்த மாதிரி இந்த பேபி போஸ்ட்ல 90 நல்லா வாக்கு சைக்கிளிங் இந்த மாதிரி சைட்ல படுத்துட்டு கை நல்லா பேக்ல வச்சுக்கணும். அப்படி இந்த கால் இருக்குல்ல இந்த ஃபோல்டு, இந்த காலை நல்லா நீட்டிட்டு ஃபோல்ட் பண்ணி இப்படி மூவ் பண்ணும். அப்புறம் நல்லா இப்படி கிராஸ் பண்ணி இந்த மாதிரி டோஸ் வந்து நல்லா பாயிண்டடா போத் தி சைடு நல்லா ஃபோல்ட் பண்ணி இந்த நல்லா ஸ்ட்ரெச் நல்லா மூவ் லைக் தட். இந்த அளவுக்கு அவங்களால பண்ண முடியாது, வலிக்கும். பட் தே ஹேவ் டு ட்ரை. இந்த மாதிரி இதையும் ஸ்ட்ரெச் பண்ணி இதையும் ஸ்ட்ரெச் பண்ணி இப்படிலாம் பண்ணும். பட் முட்டிலாம் மடக்க கூடாது, நல்லா இப்படி ஸ்ட்ரெச் கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணும்போது அந்த நர்வ்லாம் நல்லா இதா ஃபோல்டடா எப்படி குப்புற எப்படி படுத்துட்டு பண்றது அப்படின்னா எல்போ இப்படி வச்சுட்டு இதை மட்டும் இப்படி ஸ்ட்ரெச் கொடுக்கணும். பாயிண்டடா இப்படி டோ இல்ல கழுத்துல இருந்து இழுக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது ரெண்டுமே பண்றது கொஞ்சம் டஃப், முட்டி கீழே இல்லாம. அப்புறம் ஒரு கால் மூடி மடக்கிட்டு ஒரு கால் மடக்கிட்டு ஒரு கால், இதெல்லாம் கொஞ்சம் அவங்களால. அப்புறம் கால் நல்லா அப்பார்ட் பண்ணிட்டு இவ்வளோ ஸ்ட்ரெச்சா பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி முதுகு நல்லா ஃபுல்லா முதுகுல இருந்து தெரியும். இப்போ இந்த மாதிரி நம்ம இது பண்ணுவோம் இல்லையா, நேரா இருக்கக்கூடாது, காலு போனலாம் ஸ்ட்ரெச்சா. பட் டோ வந்து நல்லா கீழே பாயிண்டடா இருக்கணும். அப்பதான் வந்து அந்த சயாட்டிக்கலுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ ஒரு கால் இந்த மாதிரி வச்சு ஃபோல்ட் பண்ணி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி இதெல்லாம் வந்து ரிலீவிங். யாராலும் குடிச்சிட்டு கூட ரெண்டு காலையும் இது பண்ணலாம். அப்புறம் இங்க பாருங்க, ஒரு கால் ரைஸ் பண்ணி இங்க எப்படி பண்றோம் இல்லையா, நல்லா டைட்டா பண்ணலாம். இது எப்படி கூட நீட்டி பொறுமையா ரிலாக்ஸ் பண்ணிட்டு இந்த செம்மையா இழுக்கும். இதெல்லாம் அவங்களுக்கு பண்ணும்போது you should give the stretch. பொறுமையா ஸ்ட்ரெச் பண்ணி ஓகே.